ஐயா துணை அகிலம் கல்விசாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதி தினம் ஒரு வாழ்வியல். ஐயா வகுத்து காட்டிய வாழ்வியல் நெறிகள் பல, அவற்றில் ஒவ்வொன்றாக நாம் பார்த்து வருகின்றோம். இன்றைய தினம் பகிர்ந்துண்டு வாழ்வதனுடைய சிறப்பு என்ன என்பதை பார்க்க இருக்கின்றோம். ஒரு மனிதனுக்கு உணவு என்பது மிகவும் இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. பசி வந்துவிட்டால் பத்தும் பறந்து போகும் என்று சொல்வார்கள். அந்த பசி தீர்ந்த பிற்பாடுதான் மற்ற அனைத்து செயல்களிலும் ஒருவனால் கவனம் செலுத்த முடியும். ஆகவே அந்த பசியை போக்குவது ஒரு தலையாய கடமை. ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை என்பது உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம். அதில் முதலாக இருப்பது உண்ண உணவு. இப்போ அந்த உண்ண உணவு என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை முதன்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது இறைவன் அருளால் ஒவ்வொருவருக்கும் உண்பதற்கு உணவு கிடைக்கின்றது. ஆனால் இல்லாதவர்களுக்கு அதை பகிர்ந்து கொடுத்து நாம் உண்ண வேண்டும். வீட்டில் நாம் உணவு உண்ணுகின்ற போது எல்லோரும் ஒன்றாக கூடி உணவு உண்ணுகின்ற முறையை பின்பற்ற வேண்டும். முந்தைய காலங்களில் இந்த நிகழ்வு ஒவ்வொரு இல்லங்களிலும் நடைபெற்று கொண்டிருந்தது. ஒரு வீட்டில் உள்ளவர்கள் மட்டுமல்ல, அண்டை அயலார்கள் கூட சேர்ந்திருந்து உண்ணக்கூடிய ஒரு பழக்கம் நம்முடைய வாழ்க்கை முறையில் இருந்தது. ஆனால் கால ஓட்டத்தின் காரணமாக இவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து தனித்து உண்ணக்கூடிய ஒரு சுயநல போக்கு என்பது உருவாகிவிட்டது. இந்த நிலையை மாற்றியமைக்க வேண்டும். எதையும் நாம் பகிர்ந்து உண்பதற்கு அங்கே தயாராக வேண்டும். இன்றைக்கு பல கலிநேச தன்மைகள் அதிகப்படுவதற்கான காரணம் ஒரு சுயநலப்போக்கு, நான் எனது என்ற ஒரு கீழான ஒரு மனநிலை. இந்த நான் எனது, என் மக்கள், என் பண்டீர், என் பிள்ளை என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் மனிதனுடைய மனம் கீழானதாக செல்லுகின்ற காரணத்தினால் இன்றைக்கு பல நல்ல நெறிகள் அழிந்து கொண்டிருக்கின்றது. விருந்தோம்பல் குறைந்து கொண்டிருக்கின்றது. பகிர்ந்து உண்ணக்கூடிய நிலை இல்லாத காரணத்தினால் சுயநலம் பெருக்கெடுக்குகின்றது. அந்த சுயநலத்தின் விளைவாக அந்த சுயநல போக்கோடு வளர்க்கப்படுகின்ற பிள்ளைகளாலும் மனிதர்களாலும் சமுதாயத்திற்கு பல கேடுகள் வருகின்றது. அது மட்டுமல்ல, இந்த கொலை கொள்ளை அதிகப்படுவதற்கு காரணமாக அமைகின்ற நிகழ்வு எது என்று கேட்டால், இந்த சுயநலத்தின் காரணமாக நான் எனது என்ற எண்ணத்தோடு பகிர்ந்து உண்டு வாழக்கூடிய ஒரு நல்ல நெறியை பின்பற்றாததே காரணமாகும். ஐயா சொல்வார்கள், ஐயமிட்டுண்ணாத அரும்பாவி யாவரையும் பொய்யரையும் வெட்டி பெலியாக்கி மெய்யிழந்து நையும் கலியோடு அனலாவி கொண்டரிக்க வெய்யவன் போல் சோதி ஒன்று ஆகுமே. அது பகிர்ந்து உண்டு வாழாதவர்களை ஐயா என்ன சொல்லுகின்றார்கள் என்றால் அரும்பாவி. ஐயமிட்டு உண்ணாத, அதாவது பகிர்ந்து உண்டு வாழாதவர்கள் அரும்பாவி. அவர்கள் பாவிகளாக இறைவனுடைய அந்த தர்மீக வாழ்வை எட்ட முடியாத நிலை நரகத்தில் அடையக்கூடியவர்களாக அங்கே அவர்கள் ஐயா சொல்லுகின்றார்கள். ஆகவே நாம் நமக்கு கிடைக்கின்ற எந்த ஒரு பொருளையும் பகிர்ந்து உண்டு வாழுகின்ற பழக்கத்தை அங்கு மேம்படுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் ஐயா தர்மத்தின் மூலம் நமக்கு அதை செயல்படுத்தி காட்டினார்கள். நாம் இன்றளவும் நம்முடைய தாங்கல்களிலும் பதிகளிலும் அந்த முறையை சமத்துவ பந்தி என்று சொல்லக்கூடிய அனைவரும் ஒன்றாக இருந்து உண்ணக்கூடிய ஒரு உண்ணுகின்ற முறையை நாம் பின்பற்றி வருகின்றோம். இதை நாம் கோயில்களில் மட்டும் திருவிழா காலங்களில் மட்டும் செய்தால் போதாது, ஒவ்வொரு வீடுகளிலும் இதை செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால், எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து சாப்பிடுகின்ற போது ஒவ்வொருவரும் அவரவருடைய கருத்துக்களை பேசி அவர்களுடைய விருப்பு வெறுப்புகளை அங்கே தெளிவுபடுத்தி அவரவருடைய மனதில் இருக்கின்ற அந்த குறைகளை அங்கே பேசி
நன்மை தீமைகள் எது என்பதை அலசி ஆராயக்கூடிய ஒரு தன்மையாக இந்த ஒன்றாக சேர்ந்து பகிர்ந்து கொண்டு வாழக்கூடிய அந்த நேரம் நமக்கு அமைகின்றது. இன்றைய அவசர காலத்தின் கட்டாயத்தினால் இன்றைக்கி நாம் ஏதோ உணவு உண்ணக்கூடிய முறையை அவசரமாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஏதோ ஒரு நேரத்திலாவது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து உணவு அருந்த வேண்டும். ஒவ்வொருவருடைய விருப்பு வெறுப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருடைய நன்மை தீமை என்ன, நம்முடைய வாழ்க்கை என்ன நிலையில் நாம் இன்றைய காலகட்டத்தை கடந்து கொண்டிருக்கின்றோம். இந்த காலகட்டத்திலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டுமென்றால் எப்படி வாழ வேண்டும் என்ற நல்ல நெறிகளையெல்லாம் நாம் உணவோடு அந்த ஒழுக்கத்தோடு பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவ்வப்போது குடும்ப உறுப்பினர்களையும் அங்கே விருந்தோம்பல் செய்து அந்த உறவை வளர்த்து கொள்ள வேண்டும். இப்படி நாம் பகிர்ந்துண்டு வாழ்வதால் நமக்கு பல நன்மைகள் இருக்கின்றது. ஒரு சமுதாயத்திற்கு நல்ல ஒரு சந்ததிகளை நாம் கொடுக்க முடிகின்றது. ஆகவே இந்த பகிர்ந்து உண்டு வாழக்கூடிய இந்த நிலையை நாம் எல்லோரும் பின்பற்ற வேண்டும். அதாவது பகுத்துண்டு நல்லுயிர் ஓம்புதல் நூலோ தொகுத்துட்டவன் எல்லாம் தலை. யார் யார் எல்லோருக்கும் கொடுத்து தானும் வாழ வேண்டும், எல்லோரும் கொடுத்து நானும் உண்ண வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்கள்தான் எல்லோரை விட சிறந்தவர்களாக, எல்லாரை விடவும் உயர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்று திருவள்ளுவரும் நமக்கு எடுத்து கூறியிருக்கின்றார். ஆகவே ஒரு இல்லற வாழ்க்கையில் வாழுகின்ற ஒவ்வொருவரும் எல்லோரையும் அரவணைத்து கொடுத்து பகிர்ந்துண்டு வாழ வேண்டும் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வாழ்வியலாக கடைபிடிக்க வேண்டும். ஐயா உண்டு.